அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த நாளில் தொடர் வேதாகமத்தில் சங்கீதங்களின் புத்தகம் 64 நாம் வாசிக்கலாம். திருப்பாடல்கள் 64. இந்த மாதத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் குடும்பத்தோடு ஆலயத்துக்கு செல்லுங்கள், ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். பாதுகாப்புக்காக வேண்டல் பாடகர் தலைவருக்கு தாவீது புகழ்பார். கடவுளை, என் விண்ணப்ப குரலை கேட்டருளும், என் எதிரியினால் விளையும் அச்சத்தினின்று என் உயிரை காத்தருளும். பொல்லாரின் சூழ்ச்சியினின்றும் தீயோரின் திட்டத்தினின்றும் என்னை மறைத்து காத்திடும். அவர்கள் தங்கள் நாவை வாளை போல கூர்மையாக்குகின்றார்கள், நஞ்சுள்ள சொற்களை அம்பு போல் ஏய்கின்றார்கள். மறைவிடங்களில் இருந்து கொண்டு மாசற்றோரை காயப்படுத்துகின்றார்கள். அச்சமின்றி அவர்களை திடீரென தாக்குகின்றார்கள். தீங்கு இழைப்பதில் உறுதியாய் இருக்கின்றார்கள். நம்மை யார் பார்க்க முடியும் என்று சொல்லி மறைவாக கண்ணிகளை வைப்பதற்கு சதித்திட்டம் தீட்டுகின்றார்கள். நேர்மையற்ற செயல்களை செய்ய திட்டமிடுகின்றார்கள். எங்கள் திறமையில் தந்திரமான சூழ்ச்சியை உருவாக்கி உள்ளோம் என்கின்றார்கள். மனிதரின் உள்ளமும் உள்நோக்கமும் மிக ஆழமானவை. ஆனால் கடவுள் அவர்கள் மேல் அம்புகளை எய்ய அவர்கள் உடனே காயமுற்று வீழ்வார்கள். தங்களது நாவினாலேயே அவர்கள் அழிவார்கள். அவர்களை பார்ப்போர் அனைவரும் எள்ளி நகைப்பார்கள். அப்பொழுது எல்லா மனிதரும் அச்சம் கொள்வர். கடவுளின் செயல்களை எடுத்துரைப்பர். அவரது அருஞ்செயலை பற்றி சிந்திப்பர். நேர்மையாளர் ஆண்டவரிடத்தில் அகமகிழ்வர். அவரிடம் அடைக்கலம் புகுவர். நேரிய உள்ளத்தோர் அவரை போற்றிடுவர். நன்றி புகழ்பா. பாடகர் தலைவருக்கு தாவீதின் புகழ்பாடல் பகுதி 65 தொடர்ந்து வாசிக்கலாம். கடவுளே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. உமக்கு புறத்திரைகள் செலுத்துவதும் சால்புடையது. மன்றாட்டுக்களை கேட்கின்றவரே, மானிடர் யாவரும் உம்மிடம் வருவர். எங்கள் பாவங்களின் வலுவை எங்களால் தாங்க முடிவதில்லை. ஆனால் நீர் எங்கள் குற்ற பழிகளை போக்குகின்றீர். நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர். உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவர். உமது இல்லத்தில் உமது திருமிகு கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம். அச்சத்தகு செயல்களை நீர் புரிகின்றீர். எங்கள் மீட்பின் கடவுளே, உமது நீதியின் பொருட்டு எங்கள் மன்றாட்டுக்கு மறுமொழி பகர்கின்றீர். உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும் தொலையிலுள்ள தீவுகளில் உள்ளோருக்கும் நம்பிக்கை நீரே. வல்லமையை இடைக்கட்சியாக கொண்ட நீர் உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்துகின்றீர். கடல்களின் இரைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் மக்கள் இனங்களின் அமளியையும் அடக்குகின்றீர். உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் உம் அருஞ்செயலை கண்டு அஞ்சுவர். கிழக்கு முதல் மேற்கு வரை உள்ளோரை களிக்கூற செய்கின்றீர். மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டினீர். அவருடைய வழிகள் எல்லாம் பலம் கொழிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கட்சியாய் அணிந்துள்ளன. புல்வெளிகள் மந்தைகளை ஆடை என கொண்டுள்ளன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்தி கொண்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம், எம்மருகும் இன்னிசை. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று.
கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலையில் உண்டாகட்டும். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். இதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடு இருப்பார். தவறாமல் ஆலயத்திற்கு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.